வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, உங்களோட பில் கோல்டுபர்க் தான். பில் கோல்டுபர்க்கு ராயல் ரம்பிளுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு அது இல்லாமல் த ஃபைனல் பாஸ் த ராக் ரெஸ்ல்மனியா 41க்கு வரப்போகிறாராம். அது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு 6 மந்த் டேக் மேட்ச்சு ரெஸ்ல்மனியா 41 நடக்க போதாம். இதை பற்றி இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கான கொஷின் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வந்து எத்தனை வருஷம் கழித்து இப்போ 2025 ராயல் ரம்பிளில் பங்கேற்க போகிறாரு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ வந்து உங்களோட பில் கோல்டுபர்க் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஒரு அப்டேட் போய்கிட்டு அதாவது இப்போ கடைசியாக வந்து உங்களுடைய கோல்டுபர்க் வந்து பேடு பிளட் லைனில் வந்தார். பேடு பிளட் லைனில் வந்து ஒரு செக்மெண்ட் பண்ணிட்டு போனார், அவ்வளோதான். அதாவது நம்முடைய கும்தருக்கும் நம்முடைய கோல்டுபர்க்கும் ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஜோலுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அதில் விஷயம் நடந்துச்சு. ஆனாலும் இப்போ நம்முடைய கோல்டுபர்க்கோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பனண்ட்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது 2025 கோல்டுபர்க் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு கோல்டுபர்க் வந்து டபிள்யூடபிள்யூ ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள 2 மேட்ச் வந்து டபிள்யூடபிள்யூவில் விளையாட போகிறாராம். அதாவது மேபி அது ராயல் ரம்பிளாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு மேட்ச் இருக்கலாம். அதாவது கோல்டுபர்க் வந்து டபிள்யூடபிள்யூலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள எப்படியாவது நம்முடைய கும்தர் கூடயும் ஒரு மேட்ச் பண்ணிடணும். அதே மாதிரி நம்மளுடைய பிரான் பிரேக்கர் கூடயும் மேட்ச் பண்ணிடணும். இது வந்து என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா 2மே பெரிய தலைங்க தான். ஏன்னா நம்முடைய கோல்டுபர்க் எப்படி ஸ்பேர் போடுவாரோ அதே ஸ்பேரை வந்து உங்களுடைய பிரான் பிரேக்கரும் போடுவார். அதே மாதிரி நம்முடைய கும்தருக்கும் நம்முடைய கோல்டுபர்க்கும் மேட்ச் வச்சுனா, ஏன்னா 2 பேருமே டஃப் அண்ட் காய். ஆனால் 2 பேருமே ஒரு டஃப்பான ஒரு ரெஸ்லர் தான். ஆனால் இவங்க 2 பேத்துக்குமே நம்முடைய கும்தர் வந்து மேட்ச் பண்ணார் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்முடைய கோல்டுபர்க் கூட நம்முடைய பிரான் பிரேக்கரில் மேட்ச் பண்ணாலும் உண்மையிலுமே தரமாக இருக்கும். மேபி இந்த மேட்ச் வந்து நம்முடைய கோல்டுபர்க் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே இந்த மேட்ச்சு மேபி நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டபிள்யூடபிள்யூ வந்து நம்முடைய கோல்டுபர்க்கை இனிமேல் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதா என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. ஏன்னா முடிஞ்சிருச்சு. ஏன்னா இவருக்கான ஒரு வெக்கேஷன், இவருக்கான ஒரு பலவீனம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதனால் இதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க டபிள்யூடபிள்யூ. ஏன்னா இப்போ ரெஸ்லர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இப்போ நம்முடைய கோல்டுபர்க்கை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதா என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பீனியன். கோல்டுபர்க்கே சொல்லிட்டாரு, அதாவது நான் 2025 நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள கோல்டுபர்க்கு எந்த ரெஸ்லர் கூட மோதி உங்களோட கோல்டுபர்க் ரிட்டையர்மெண்ட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கான ஃபேவரட்டான ரெஸ்லர் இருப்பாங்களா, இந்த ரெஸ்லர் கூட மோதி ரிட்டையர்மெண்ட் ஆனால் நல்லாயிருக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த ரெஸ்லர் மேபி அது யாராக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது 2025 நம்மளுடைய கோல்டுபர்க் ரிட்டையர்மெண்ட் ஆகல இந்த ரெஸ்லர் கூட முதல் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த ரெஸ்லர் கூட கோல்டுபர்க் மேட்ச் பண்ணால் எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். டபிள்யூடபிள்யூலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தேடலான ஒரு பர்சனாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் அது உங்களோட ஃபைனல் பர்சனாக ராக்கு தான்பா. ஏன்னா ராக்கை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியே இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது, மிகப்பெரிய ஒரு எப்படி சொன்னால் ஒரு ஜாகிரஃபி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்முடைய ராக்கு வந்து எப்போ வருவார், எப்படி வருவார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியும். ஆனால் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வருவார். ஏன்னா ராக் வந்து ரெஸ்ல்மனியா 41க்கு வருவாரான்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டு இருந்துச்சு. ராக் வந்து இப்போ வரமாட்டார். அவருக்கு வந்து ரெஸ்ல்மனியா 40 அப்போ நடக்கிறப்ப வந்து அவருக்கு வந்து ஷூட்டிங் ஷெட்யூல் இருக்குது, அதனால் அப்போக்கி வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் போச்சு. அதுக்கப்புறம் இதே ராக்கே வந்து அந்த விளக்கத்தை சொன்னார். அதாவது நான் வந்து ரெஸ்ல்மனியா 41க்குலாம் நான் வருவேன், எந்த முட்டாள் சொன்னது அப்படின்னு சொல்லி அவரே சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் வந்து அவர் ஒரு மாதிரி பண்ணிட்டு போயிட்டார். அது நான் வந்து ராயல் ரம்பிள்லேயும் வருவானான்னு தெரியாது, அதேமாதிரி நான் ரெஸ்ல்மனியா 41க்கு நான் வருவானான்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இங்கிட்டு ஒரு குழப்புன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் மண்டையை பிச்சுக்கிற மாதிரி ஆக்கிட்டு போயிட்டார். ஆனால் இப்போ வந்து த ராக், த ஃபைனல் பாஸ், த பீப்புள் சான், த ராக். அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ வர்றப்போ ஒரு பேரில் வந்தார் நம்மளுடைய ராக். அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் வந்து வரப்போ சொன்னால, அதாவது அதாவது ஹை ஹை சீஃப் அப்படிங்கிற அப்படி ஒரு கேரக்டர் வந்தார். ராக்குக்கு எத்தனை பேர் தான்யா, யோ கையை விட்டு என்னைய முடியாதாக்கியா. த டுவிங் ஜான்சன் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த ஃபைனல் பாஸ்ன்றாங்க. அதுக்கப்புறம் நார்மலான ராக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹை சீஃப் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து இந்த ஃபைனல் பாஸான இந்த ராக்குக்கே இருக்குது. அதாவது த ராக் அப்படிங்கிற அவருக்கு வந்து இருக்குது. இப்போ ராக்கு ரெஸ்ல்மனியா 41க்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறதா இப்போ ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதாவது இப்போ வந்து ரெஸ்ல்மனியா 41க்காக ஒரு வீடியோ ஒரு பேக்கேஜை டபிள்யூடபிள்யூ அஃபிஷியலாக வெளியிட்டாங்க. அதில் எல்லாருமே இருந்தாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், கோடியாக இருக்கட்டும், ராக்காக இருக்கட்டும், ட்ரூவாக இருக்கட்டும் அப்படின்னு ஏகப்பட்ட ரெஸ்லர் இருந்தாங்க. அதாவது டபிள்யூடபிள்யூ வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கான காரணம் இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமே ஏற்படும். அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியமே இருக்கும்.
ஏன்னா இப்போ வந்து ராக் வந்து ரெசல்மேனியா 41க்கு வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கப்ப WWE வந்து இந்த ரெசல்மேனியா 41க்கு முன்னாடி அந்த வீடியோ பேக்கேஜ் வெளியிட்டாங்களா, அதில் எதுக்கு ராக்கை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும், ராக்கோட ஃபோட்டோஸ் எதுக்கு இருக்கணும் சொல்லுங்கள். இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் தானே. அதனால கண்டிப்பாக ராக்கு வந்து அந்த ரெசல்மேனியா 41ல இருக்க போகிறாரு அப்படிங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் ராக்கை வச்சு தான் ரெசல்மேனியா 41ஓட டிக்கெட் சேலிங்கே WWE ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ராக்கு இருக்காருப்பா எங்களுக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ராக் வரமாட்டார் அப்படின்னு ஒரு ரூமர் போச்சு. அதுக்கப்புறம் திரும்பி வருவார்னு நாங்கள் வரமாட்டான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து WWE வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ரெசல்மேனியா 41ஓட டிக்கெட் சேலிங்கை ராக்கை வச்சே பண்ணியிருக்காங்க. இப்போ WWE நேரடியாகவே சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ராக்கு வருவாராக்கு. ராக்கை WWE வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துருவாங்களாக்கு. அதனால் ராக்கு வருவார் அப்படிங்கிறதுக்காகவே ஃபேன்ஸ் எல்லாருமே ரெசல்மேனியா 41ஓட அந்த ஒரு டிக்கெட் சேலிங்கை அதிகமாக வாங்கியிருக்காங்க. அதிகமாக சேல்ஸும் ஆயிடுச்சு. அதனால் மேபி உங்களோட ஃபைனல் பாஸான ராக்கு, இந்த ஹை சீஃபான ராக்கு, இந்த டுவின் ஜான்சன் ராக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரரான ராக்கு தான். யார் அந்த ராக்கு வந்து இப்போ ரெசல்மேனியா 41க்கு வரப்போகிறாரு அப்படிங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் அப்படி வர்றாரு அப்படின்னா மேட்ச் எதுவும் பண்ணுவாரா, இல்லை க்ரோமோ எதுவும் கட் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல. இல்லை யாராச்சும் தூக்கி போட்டு மிதிக்க போகிறாருன்னு தெரியல. ஏதாவது வம்பு ஏதாச்சும் இழுத்தாங்க அப்படின்னா அவரை எதுவும் நம்மளுடைய ராக்கு எதுவும் தூக்கி போட்டு மிதிப்பாரா அப்படிங்கிறத நம்ம மேபி பார்க்கலாம். ஏன்னா மேட்ச் பண்ணுவாரா, எதுவும் க்ரோமோ எதுவும் கட் பண்ணிட்டு போவாரா அப்படிங்கிறத நம்ம மேபி வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். ஏன்னா நாட்கள் போக போக தான் தெரியும் ரெசல்மேனியா 41க்கு வரா அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகும். அதேமாதிரி அப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா யார் கூட மேட்ச் பண்ண போகிறோம், ரோமன் கூடயா இல்லை கோடி கூடயா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் போக போக நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து உங்களோட ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்களா, அதாவது உங்களோட ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நம்முடைய ட்ரூ, செத்து, கெவின் ஓவன்ஸு, அதுக்கப்புறம் அங்கிட்டு வந்து ஜே ஜிம்மி, செமிசன் இவங்க 3 பேர் இருக்காங்களா. இவங்க 3 பேர்த்த வச்சும், அதாவது இங்கிட்டு 3 பேர் இங்கிட்டு 3, இவங்க 6 பேர்த்த வச்சு ரெசல்மேனியா 41ல ஒரு 6 மேன் டேக் மேட்ச் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர். இது வந்து அஃபிஷியலான நியூஸ் கிடையாதுப்பா. இது வந்து ஒரு இன்டர்நெட்டில் ஒரு ரூமராக போய்கிட்டு இருக்கு. இவங்க 6 பேர்த்துக்கும் ஒரு 6 மேன் டேக் மேட்ச் நடக்குன்ற. ஏன்னா இதில் இருக்க 6 பேருமே அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணுவாங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இவங்க கீழே இருக்க 3 பேருமே நம்முடைய கெவின் ஓவன்ஸாக இருக்கட்டும், ட்ரூவாக இருக்கட்டும், செத்தாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே பிளட் லைன், அதாவது பிளட் லைனுங்கிற மாதிரி, அதாவது ஷீல்டு 2.2 அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர் போய்கிட்டு இருந்துச்சு. அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் இப்போ இதே 3 பேருமே, அதாவது செத்து, கெவின் ஓவன்ஸு, ட்ரூ மேக்டைர் இவங்க 3 பேருமே சேர்ந்து பிளட் லைனுக்கு அகென்ஸ்டாக செயல்பட போகிறாங்க. ஏன்னா இவங்க 3 பேர்த்துக்குமே சுத்தமாக பிளட் லைனை பிடிக்காது. இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் இப்போ மண்டே நைட்டில் வந்து நம்முடைய ட்ரூவுக்கும் நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் அந்த மேட்ச் நடக்கிறப்ப நம்முடைய செமிசைன் வந்து நம்முடைய மாற்றி, அதாவது ட்ரூ அட்டாக் பண்ணுறதுக்கு போல நம்முடைய செத்ரோன்ஸ் அட்டாக் பண்ணிட்டாரு. அதனால் அந்த ஒரு கான்ட்ரவர்சல் ஆயிரும். என்னதான் நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய ட்ரூவுக்கும் ஒரு பகை இருந்தாலும் அது மிகப்பெரிய பகையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ரெசல்மேனியா 40ஓட ரீமேட்ச் தான் விளாண்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி இவங்களுக்கு எந்த ஒரு பகையும் கிடையாது. அதனால் நம்முடைய செத்ரோன்ஸும் சரி, நம்முடைய ட்ரூவும் சரி, நம்முடைய கெவினும் சரி, இவங்க 3 பேருமே சேர்ந்து பிளட் லைனை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இப்போ வச்சுருக்காங்க. அதுக்கு ஏற்றாப்புல இப்போ ராயல் ரம்பிள் நடக்க போகுது. இதில் வந்து இவங்க எல்லாருமே இதில் இருக்க யாராச்சும் ஒருத்தர் ராயல் ரம்பிளை வின் பண்ணுவாங்கன்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா இதில் வந்து இப்போ நம்முடைய ட்ரூ என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், அதாவது பிளட் லைனை சுத்தமாக அழிப்பேன், அதாவது நீங்கள் எல்லாருமே அந்த ராயல் ரம்பில் இருக்கீங்க, ரோமன் டைன்ஸ் கூட இருக்காங்க, அதாவது நான் ரோமன் டைன்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்காகவே நான் அந்த ராயல் ரம்பில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ட்ரூ சொல்கிறாரு. செத்ரோன்ஸ் என்ன சொல்கிறாருன்னு போட்டால், நான் இந்த ராயல் ரம்பில் வின் பண்ணுவேன், எனக்கு வந்து இது டஃப் அண்ட் ஹாய் அப்படின்னு அவரு பக்கம் சொல்கிறாரு. கெவின் ஓவன்ஸ் வந்து அவர் ஒரு ஸ்டோரியில் போயிருக்காங்கன்னா, இதில் வந்து இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்களா, அதில் வந்து நம்முடைய ஈகிள் சாம்பியனை வந்து நம்முடைய கெவின் ஓவன்ஸ் வச்சிருக்கல. அது மேபி ராயல் ரம்பில் நடக்கிறப்ப கூட அந்த ஒரு சாம்பியனை வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வின் பண்ணியிருக்கலாம், நம்முடைய கெவின் ஓவன்ஸ் வந்து தோற்றுருக்கலாம். அதனால் இவங்க 3 பேருமே, இப்போ நம்முடைய ட்ரூவாக இருக்கட்டும், நம்மளுடைய கெவின் ஓவன்ஸாக இருக்கட்டும், செத்ரோன்ஸ், இவங்க 3 பேருமே முழுக்க எதிரி யாருன்னு கேட்டால் பிளட் லைன் தான், ரோமன் டைன்ஸ் தான். ரோமன் டைன்ஸ் வந்து இன்னொரு ஸ்டோரியில் போயிடுவார். அதாவது இதில் வந்து நம்முடைய ட்ரூ மேக்டைர், அதாவது நம்முடைய ரோமன் டைன்ஸ் வந்து நம்முடைய சிஎம் கூட ஒரு ஸ்டோரியில் போகலாம். இல்லை அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணிட்டாருன்னா அந்த சாம்பியன்ஷிப்புக்காக அந்த ஒரு ஸ்டோரியில் அவர் பேரில் அங்கிட்டு பேரில் அவரோட அந்த ஒரு ஃபீல்டு அங்கிட்டு போயிடும். ஆனாலும் மாட்டிக்கிட்டு இதில் முழிக்க போகிறது யாருன்னு கேட்டால் செமிசைன், நம்முடைய ஜே ஜிம், இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேரும் சரி, நம்முடைய ட்ரூ செத்து, நம்மளோட கெவின் ஓவன்ஸுக்கா, இவங்க 3 பேரும் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதாவது இவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சல் உருவாகி, இவனை நான் அடிக்க, நீ இவனை அடிக்க அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமே ஏற்பட்டு ரெசல்மேனியா 41ல் இவங்களுக்கான ஒரு 6 மேன் டேக் மேட்ச் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இதில் பார்த்த யாருமே 2025 ராயல் ரம்பிளை வின் பண்ணுவாங்களான்னு கேட்டால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். அதனால் நம்முடைய செமிசைன், ஜே ஜிம்மி விசஸ் ட்ரூ, செத், கெவின் ஓவன்ஸுக்கான ஒரு 6 மேன் டேக் மேட்ச் வந்து ரெசல்மேனியா 41ல் நடக்குமான்னு கேட்டால் நடக்கிறதுக்கான மேபி வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, பாசிபிலிட்டியும் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவங்க 3 பேர்த்தோட ஒரே ஒரு குறிக்கோள், த பிளட் லைன் ஒட்டு மொத்தமாக அழிக்கணும்,
பிளட் லைனோட ஆதிக்கத்தை டபிள்யூடபிள்யூலேருந்து ஒட்டு மொத்தமாக விளக்கணும், நம்மளோட நிலைமையை திரும்பி கொண்டுட்டு வரணும். ஏன்னா எல்லா ஒரு விஷயமும் இவங்களுக்கு தான் நடக்குது அப்படிங்கும்போது இவனுங்க எல்லாத்தையுமே ஒடுக்கணும் அப்படிங்கிறது தான். இவனுங்க எல்லாத்தையுமே ஒடுக்கி ஓரத்தில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு குறிக்கோளாக இருக்குது. மேபி இவங்களுக்குள்ள ஒரு 6 மந்த் டேக் மேட்ச் ரெஸ்ல்மேனியா 41 நடந்தால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.